வணக்கம் நண்பர்களே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் கஷ்டமான தருணத்தில் யாரிடம் சென்றீர்கள்? உங்கள் கனவுகளை யாரிடம் பகிர்ந்தீர்கள்? உங்கள் பயங்களை யாரிடம் சொன்னீர்கள்? ஒரு நண்பனிடம் தானே. ஆனால் அந்த நண்பனே ஒரு நாள் உங்களுக்கு எதிரியாக திரும்பினால், அவன் சிரித்துக்கொண்டே உங்கள் முதுகில் கத்தி பாய்ச்சினால், இது திரைப்பட கதை அல்ல. இது நம்மில் பலரின் வாழ்க்கையில் நடந்த உண்மை. ஆச்சாரிய சாணக்கியர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதை சொன்னார். எதிரி தொலைவில் இருப்பவன் அல்ல. அவன் உன் அருகில் அமர்ந்து உன்னுடன் சாப்பிடுபவன், உன்னுடன் சிரிப்பவன், உன் ரகசியங்களை கேட்பவன். இன்று நாம் பேசப்போவது அந்த மறைந்திருக்கும் எதிரியை அடையாளம் காண உதவும் 10 அறிகுறிகளை பற்றிதான். இந்த அறிகுறிகளை நீங்கள் சரியான நேரத்தில் கண்டுபிடித்தால் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். கடைசி அறிகுறி மிகவும் ஆபத்தானது. அதை எந்த விலையிலும் தவறவிடாதீர்கள். சாணக்கியர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண பிராமணர். ஆனால் அவரது புத்திசாலித்தனம் மகத பேரரசையே மாற்றியது. நந்த வம்சத்தை வீழ்த்தியது. சந்திரகுப்த மௌரியரை சிம்மாசனத்தில் அமர வைத்தது. சாணக்கியர் மனித மனதை ஒரு திறந்த புத்தகத்தை போல படித்தார். அவர் சொன்னார், மனிதனின் மிகப்பெரிய அபாயம் வெளியில் இருந்து வருவதில்லை. அது உன் நம்பிக்கையை பயன்படுத்தி உன்னை அழிக்கும் உன் சொந்த நண்பனிடமிருந்தே வருகிறது என்று. சந்திரகுப்தருக்கு ஒரு நெருங்கிய தோழன் இருந்தான். போரிலும் சேர்ந்து நின்றவன், உணவிலும் பங்கு வைத்தவன், இரவில் ரகசியங்கள் பேசியவன். ஆனால் ஒரு நாள் சாணக்கியர் சந்திரகுப்தரை அழைத்தார். மகனே, உன் தோழன் நேற்று இரவு எதிரி அரசனின் தூதனை சந்தித்தான் என்றார். சந்திரகுப்தர் நம்பவில்லை. குருதேவா, அவன் என் உயிர் நண்பன் என்றார். சாணக்கியர் அமைதியாக சொன்னார், மகனே, உயிர் நண்பன் என்பவன் உன் வெற்றியில் மகிழ்பவன். உன் வெற்றியைக் கண்டு அவன் எரிந்தால் அவன் நண்பன் அல்ல, அவன் உன் மிக ஆபத்தான எதிரி என்று. நண்பர்களே, இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? நாம் யாரை நம்புகிறோம் என்பதை சோதிக்காமல் நம்புகிறோம். அதுதான் மிகப்பெரிய தவறு. இப்போது அந்த 10 அறிகுறிகளுக்கு வருவோம். முதல் அறிகுறி, உங்கள் வெற்றியில் அவன் மகிழ்வதில்லை. நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொன்னால் உண்மையான நண்பன் உங்களை விட அதிகமாக மகிழ்வான். ஆனால் போலி நண்பன் என்ன செய்வான்? ஒரு சிறிய புன்னகை, ஒரு வெற்று வாழ்த்து, பின்னர் உடனே தலைப்பை மாற்றுவான். ஏனென்றால் உங்கள் வெற்றி அவனுக்கு வலிக்கிறது. உங்கள் மகிழ்ச்சி அவனுக்கு சுமையாக இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்லும்போது அவனது கண்களை கவனியுங்கள். வார்த்தைகள் பொய் சொல்லும், கண்கள் சொல்லாது. இரண்டாவது அறிகுறி, உங்கள் தோல்வியில் அவன் அதிகமாக ஆறுதல் சொல்கிறான். இது குழப்பமாக தோன்றலாம். யாரோ ஆறுதல் சொன்னால் அவன் நண்பன் தான் என்று நினைப்பீர்கள். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், போலி நண்பன் உன் தோல்வியில் உள்ளுக்குள் சந்தோஷப்படுகிறான். அவன் வெளியில் ஆறுதல் சொல்கிறான். ஏனென்றால் அந்த தருணம் அவனுக்கு பிடிக்கிறது. உன் வழி அவனுக்கு திருப்தி கொடுக்கிறது. இதை கவனிக்க ஒரு சுலபமான வழி இருக்கிறது. அவன் உங்கள் தோல்வியை மற்றவர்களிடம் பேசுகிறானா என்று கவனியுங்கள். உண்மையான நண்பன் உங்கள் தோல்வியை மறைப்பான். போலி நண்பன் அதை பரப்புவான். மூன்றாவது அறிகுறி, உங்கள் ரகசியங்கள் வெளியே போகின்றன. இது மிகவும் தெளிவான அறிகுறி. நீங்கள் ஒருவரிடம் மட்டும் சொன்ன ஒரு ரகசியம் வேறு யாரோ வாயில் கேட்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த நண்பனை கேட்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்? நான் சொல்லவே இல்லை என்கிறான். நாமும் அதை நம்பிவிடுகிறோம். சாணக்கியர் கூறுகிறார், ரகசியம் வெளியே போனால் அது தானாக போகாது. யாரோ கொண்டு போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை இது நடந்தால் கவனியுங்கள். 2 முறை நடந்தால் விலகுங்கள். 3 முறை நடந்தால் அவன் யார் என்று உங்களுக்கே தெரியும். நான்காவது அறிகுறி, அவன் உங்களை மற்றவர்களிடம் சிறுமைப்படுத்துகிறான். நேரில் இனிமையாக பேசுவான். ஆனால் நீங்கள் இல்லாத இடத்தில் என்ன நடக்கிறது? உங்களை பற்றி கிண்டல் செய்கிறான். உங்கள் குறைகளை விளம்பரப்படுத்துகிறான். உங்கள் பலவீனங்களை கதையாக சொல்கிறான். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? மற்றவர்கள் உங்களை பார்க்கும் விதம் திடீரென்று மாறினால் கவனியுங்கள். யாரோ உங்களை பற்றி ஏதோ சொல்கிறார்கள். அந்த வாய் யாருடையது என்று யோசியுங்கள். ஐந்தாவது அறிகுறி, அவன் எப்போதும் உங்கள் முடிவுகளை சந்தேகிக்கிறான். நீங்கள் ஒரு புதிய வாய்ப்பை பற்றி சொல்கிறீர்கள். அவன் உடனே என்ன சொல்கிறான்? இது வேலை செய்யாது, இது உனக்கு முடியாது, இது ரிஸ்க் அதிகம். ஒவ்வொரு முறையும் உங்கள் கனவுகளுக்கு நீர் ஊற்றுகிறான். உண்மையான நண்பன் உங்கள் கனவில் குறை சொல்ல மாட்டான். உங்கள் கனவை நிறைவேற்ற வழி சொல்வான். ஆனால் போலி நண்பன் உங்கள் கனவு அழிந்தால் மட்டுமே சந்தோஷப்படுவான். ஏனென்றால் உங்கள் வெற்றி அவனுக்கு ஆபத்து. இதுவரை 5 அறிகுறிகளை பார்த்தோம். இனிவரும் 5 அறிகுறிகள் இன்னும் ஆழமானவை, இன்னும் ஆபத்தானவை. கவனமாக கேளுங்கள். 6வது அறிகுறி, அவன் உங்கள் மற்ற உறவுகளை பிரிக்க முயற்சிக்கிறான். போலி நண்பனின் மிகப்பெரிய திட்டம் என்னவென்றால் நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். உங்கள் குடும்பத்தினரிடம் சிறிய வார்த்தைகளை போட்டு வைப்பான். மற்ற நண்பர்களை பற்றி தவறான கருத்துக்களை உங்கள் மனதில் விதைப்பான்.
மெல்ல மெல்ல நீங்கள் அவரிடமும் தூரமாகி அவனிடம் மட்டுமே நெருங்குவீர்கள். அப்போது அவன் உங்களை முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறான். சாணக்கியர் சொன்னார், உன்னை தனிமைப்படுத்துபவன் உன் நண்பன் அல்ல, உன் சிறை காவலன். 7வது அறிகுறி, அவன் உங்கள் உதவியை மட்டுமே தேடுகிறான். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவன் எங்கே இருக்கிறான்? திடீரென்று தொலைபேசி எடுக்காமல் போகிறானா? பிஸியாக இருக்கிறேன் என்கிறானா? ஆனால் அவனுக்கு உதவி தேவைப்படும் போது உங்களை முதலில் அழைக்கிறானா? இது ஒரு தெளிவான அறிகுறி. உண்மையான நண்பன் கொடுப்பவன், போலி நண்பவன் எடுப்பவன் மட்டுமே. உங்க நட்பு ஒரு வழிபாதையாக இருந்தால் அது நட்பே இல்லை. 8வது அறிகுறி, அவன் உங்கள் வெற்றியை தன் பெயரில் சொல்கிறான். நீங்கள் உழைத்து அடைந்த வெற்றியை அவன் நான் தான் உதவினேன் என்று சொல்கிறானா? நான் சொன்னதால் தான் அவன் வெற்றி பெற்றான் என்று பெருமை பேசுகிறானா? இது ஒரு மறைமுகமான திருட்டு. உங்கள் உழைப்பை திருடுகிறான், உங்கள் புகழை திருடுகிறான். இப்படிப்பட்டவன் நண்பன் வேஷத்தில் இருக்கும் ஒட்டுண்ணி. சாணக்கியர் சொன்னார், பயனை மட்டும் எடுத்துக்கொண்டு வழியில் இல்லாதவன் நண்பன் இல்லை. 9வது அறிகுறி, அவன் உங்களுக்கு எதிரானவர்களுடன் நெருக்கமாக இருக்கிறான். உங்களுக்கு யாரோ ஒருவர் தொந்தரவு கொடுக்கிறார். நீங்கள் இதை உங்கள் நண்பனிடம் சொன்னீர்கள். ஆனால் அதே நண்பன் அந்த மனிதனுடன் சேர்ந்து சிரிக்கிறான், சேர்ந்து சாப்பிடுகிறான். நீங்கள் கேட்டால் அவன் என் தனிப்பட்ட உறவு என்கிறான். சாணக்கியர் கூறுகிறார், உன் எதிரியின் நண்பன் உன் நண்பன் இல்லை. 2 படகுகளில் கால் வைப்பவன் ஒரு நாள் 2யும் இழப்பான். ஆனால் நீங்கள் முதலில் இழப்பீர்கள். 10வது அறிகுறி, உங்கள் மனதிற்கே தெரிகிறது, ஆனால் நம்ப மறுக்கிறீர்கள். இதுதான் மிகவும் ஆபத்தான அறிகுறி. உங்கள் உள்ளுணர்வு உங்களிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறது, இவன் சரியில்லை என்று, இவனை நம்பாதே என்று. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இல்லை, அவன் நல்லவன் என்று சொல்லிக் கொண்டீர்கள். நண்பன் என்ற உணர்வு உங்கள் புத்தியை மூடியது. சாணக்கியர் சொன்னார், உன் மனசாட்சி உனக்கு பொய் சொல்லாது. மனிதர்கள் பொய் சொல்வார்கள், உன் உள்ளுணர்வை நம்பு என்று. நண்பர்களே, இந்த 10 அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் யாரோடையாவது பொருந்துகிறதா? உங்கள் மனதில் யாரோ ஒருவரின் முகம் தோன்றுகிறதா? சாணக்கியர் சொன்னார், நண்பனை இழப்பதை விட போலி நண்பனை கண்டுபிடிப்பது அவசியம் என்று. ஏனென்றால் உண்மையான நண்பன் உங்களை வளர வைப்பான், போலி நண்பன் உங்களை அழிப்பான். இன்றே உங்கள் நெருங்கிய மனிதர்களை இந்த 10 அறிகுறிகளால் சோதியுங்கள். யார் உண்மையானவர்கள் என்று தெரியும், யார் வேஷம் போடுகிறார்கள் என்றும் தெரியும். யாரையும் வெறுக்க வேண்டியதில்லை, ஆனால் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டியதும் இல்லை. அமைதியாக விலகுங்கள். உங்கள் ஆற்றலை உண்மையானவர்களுக்காக செலவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த 10 அறிகுறிகள் தெரிய வேண்டும் என்றால் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்துகின்றன என்று. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.